இன்று வெளிவந்திருக்கக்கூடிய 4 பத்திரிகைகளின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். முதலில் ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தியாக வடக்கில் தமிழரசு முன்னிலை, இரண்டாவது தமிழ் காங்கிரஸ், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, தேசிய மக்கள் சக்தி அடுத்த இடங்களில். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் வடக்கு மாகாணத்தில் போட்டியிட்ட இலங்கை தமிழரசு கட்சி முன்னிலை பெற்றுள்ளது. இதே நேரம் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, தேசிய மக்கள் சக்தி, ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் இபிடிபி ஆகியன குறிப்பிடத்தக்க சில சபைகளில் ஆதிக்கம் செலுத்தியுள்ளன. அதன் அடிப்படையில் மாவட்ட ரீதியான முடிவுகளின் அடிப்படையில் யாழ் தேர்தல் மாவட்டம், யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் காணப்படும் 17 உள்ளூராட்சி மன்றங்களில் இலங்கை தமிழரசு கட்சி யாழ் மாநகர சபை, நெடுந்தீவு பிரதேச சபை, வேலனை பிரதேச சபை, வலிகாமம் மேற்கு பிரதேச சபை, வலிகாமம் வடக்கு பிரதேச சபை, வலிகாமம் தெற்கு பிரதேச சபை, வலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபை, வலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபை, வடமராட்சி தென்மேற்கு பிரதேச சபை, பருத்தித்துறை பிரதேச சபை, சாவகச்சேரி பிரதேச சபை, நல்லூர் பிரதேச சபை ஆகிய 12 சபைகளில் முதன்மை பெற்றுள்ளது என்றவாறு ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் பிரதான செய்தியோடாக இணைந்தார். வலம்புரி நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக கூட்டணி அமைக்கும் எண்ணம் இல்லை, ரெல்வின் சில்வா தெரிவிப்பு. மக்களால் நிராகரிக்கப்பட்ட எந்த ஒரு தரப்பினருடனும் கைகோர்த்து உள்ளூராட்சி மன்றங்களை ஸ்தாபிக்க போவதில்லை என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் ரெல்வின் சில்வா தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக பார்க்கையில் மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமை காரியாலயத்தில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டிருக்கிறார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, நடந்து முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி அமோக வெற்றி பெற்று அதிகளவான உள்ளூராட்சி மன்ற அதிகார சபைகளை கைப்பற்றி இருக்கிறது. ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலின் போது வழங்கிய ஒத்துழைப்பை இந்த தேர்தலும் வழங்கியதற்கு நாட்டு மக்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து மகிழ்கின்றோம். தேசிய மக்கள் சக்தி மற்றும் அரசாங்கத்தின் மீது நாட்டு மக்கள் அதீத நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். தேசிய மட்டத்தில் அதிகாரத்தை சிறந்த முறையில் செயற்படுத்துவதை போன்று பிரதேச மட்டத்திலான அரச நிர்வாகத்தையும் சிறந்த முறையில் செயற்படுத்துவோம். ஊழலற்ற அரசாங்கத்தை ஸ்தாபித்ததை போன்று ஊழலற்ற உள்ளூராட்சி அதிகாரங்களையும் ஸ்தாபிக்க முடியும் என்றும், ஒரு சில பகுதிகளில் பெரும்பான்மை பலம் கிடைக்கப்பெறாமைக்கான காரணத்தை ஆராய்ந்து குறைகளை நிவர்த்தி செய்யவும் உள்ளோம். பெரும்பாலான உள்ளூராட்சி மன்றங்களில் தனித்து பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்போம். மக்களால் புறக்கணிக்கப்பட்ட தரப்பினருடன் கைகோர்த்தும் உள்ளூராட்சி மன்றங்களை ஸ்தாபிக்க போவதில்லை. தோல்வியடைந்த தரப்பினர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து உள்ளூராட்சி மன்றங்களை ஸ்தாபிப்பதே சிக்கலானது. ஒரு சில சுயேட்சை குழுக்களுடன் தேசிய மக்கள் சக்தியுடன் ஒன்றிணைவதற்கு தயாராக இருக்குமாயின் அந்த தரப்பினரை ஒன்றிணைத்து பெரும்பான்மை பலமற்ற உள்ளூராட்சி அதிகார சபைகளில் ஆட்சி அமைக்கலாம். எவ்வாறாயினும் மாற்றுக் கொள்கை கொண்டுள்ள எதிர்த்தரப்பினருடன் ஒன்றிணைய போவதில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக வலம்புரியினுடைய ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் அரசுக்கு எதிரான வலுவான பொது எதிரணியை உருவாக்குவேன், எதிர்க்கட்சி தலைவர் சஜித் தெரிவிப்பு. உலக வங்கி தலைவருடன் ஜனாதிபதி கலந்துரையாடல் என்று ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி. இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் ஆரம்பம், இந்திய ஆயுத படைகள் பாகிஸ்தானில் குண்டுமலை, பாகிஸ்தானும் பதில் தாக்குதல். ஆபரேஷன் சிந்தூர் எனும் பெயரில் இந்திய ஆயுத படைகள் பாகிஸ்தானில் பயங்கரவாதிகளை இலக்கு வைத்து தொடர் தாக்குதலை நடத்தி இருக்கிறது. பாகிஸ்தானும் இந்தியாவின் தாக்குதலுக்கு பதில் தாக்குதலை நடத்தி வருகிறது. இந்திய ஏவுகணை தாக்குதலில் பாகிஸ்தானில் 7 பேர் பலியானதாக பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்திருக்கிறது. இதனிடையே தனது ராணுவம் 5 இந்திய விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாகவும் சில இந்திய வீரர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டதாகவும் பாகிஸ்தான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் உரிய நேரத்தில் இந்தியாவுக்கு பதிலடி கொடுப்போம் என பாகிஸ்தான் அறிவித்திருக்கிறது. இதேவேளை இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் திட்டத்தின் ஒரு பகுதியாக பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் 9 இடங்களை குறிவைத்ததாக இந்திய ஆயுதப்படைகள் தெரிவித்திருக்கிறார்கள் என்ற அந்த செய்தியும். யாழ் மாநகர சபையை ஆட்சி அமைப்பது யார்? மேயர் தெரிவில் இழுபறி ஏற்படலாம். யாழ் மாநகர சபையில் எந்த ஒரு கட்சியும் பெரும்பான்மை பெறாத நிலையில் யார் ஆட்சி அமைப்பாளர்கள் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. யாழ் மாநகர சபை மேயர் தெருவிலும் இழுபறி நிலவரம் வரலாம் என்று தெரிய வருகிறது. யாழ் மாநகர சபையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி போனஸ் ஆசனங்கள் உள்ளடங்களாக 12 ஆசனங்களை பெற்றிருக்கிறது. இலங்கை தமிழரசு கட்சி போனஸ் ஆசனங்கள் உள்ளடங்களாக 13 ஆசனங்களை பெற்றிருக்கிறது. தேசிய மக்கள் சக்தி போனஸ் ஆசனங்கள் உள்ளடங்களாக 10 ஆசனங்களை பெற்றிருக்கிறது. எனவே அறுதி பெரும்பான்மை பெறாத நிலையில் ஆட்சி அமைப்பதானால் ஏனைய கட்சிகளுடன் கூட்டு சேர வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தியும். மின்னல் தாக்கியதில் விவசாயி உயிரிழப்பு என்ற ஒரு செய்தி. 4 நாள் காய்ச்சலால் பல்கலை மாணவன் மரணம், புலோலி தெற்கில் சம்பவம். கட்டமிடப்பட்ட செய்திகளாக வடமராட்சியில் கடலுக்கு சென்ற 2 மாயம், முல்லைத்தீவில் இளைஞனின் சடலம் மீட்பு, மாதகளிலும் சடலம் மீட்பு என்ற செய்திகள் வலம்புரியினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஈழநாட்டு பத்திரிகைகளின் ஏனைய செய்தியோடு இணைந்திருக்கலாம்.
ஈழநாட்டு பத்திரிகையின் ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் எம்மை நாமே ஆள்வதற்காக மக்கள் ஆணை தந்துள்ளனர், சிவாஜிலிங்கம் கூறுகிறார். ஜேவிபியின் பசப்பு வார்த்தைகளை நம்பி ஜனாதிபதி தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தலிலும் அவர்களுக்கு வாக்களித்தமை தவறு என்பதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். இந்த வெற்றி எங்களை நாங்களே ஆள்வதற்காக மக்கள் எமக்கு தந்த ஆணையாக பார்க்கிறேன் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய பேரவையின் வல்வெட்டித்துறை நகரசபை முதன்மை வேட்பாளருமான MK சிவாஜிலிங்கம் தெரிவித்தார் என்ற செய்தியோடு, யாழ் மாநகர முதல்வர் பதவி தமிழரசு கட்சிக்கே உரியது சொல்கிறார் சுமந்திரன். யாழ்ப்பாணம் மாநகர சபையை பொறுத்தவரை இலங்கை தமிழரசு கட்சிக்கே அதிகளவான ஆசனம் கிடைக்கப்பெற்றது. ஆகையால் மாநகர முதல்வர் பதவி இலங்கை தமிழரசு கட்சிக்கே உரித்தானது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ந்து தேசிய மக்கள் சக்திக்கே அதிகப்படியான வாக்குகள். உள்ளூராட்சி சபை தேர்தலில் நாடளாவிய ரீதியில் பெறப்பட்ட மொத்த வாக்குகளின் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி அதிகப்படியான வாக்குகளை பெற்று மக்கள் பலத்தை நிரூபித்துள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. கட்டமிடப்பட்ட செய்தியாக உலக வங்கியின் தலைவர் ஜனாதிபதியை சந்தித்தார் என்று ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி. இலங்கைக்கு வருகை தந்துள்ள உலக வங்கி குழுமத்தின் தலைவர் அஜய் பங்காவுக்கும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று புதன்கிழமை பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக கூட்டணி அமைக்கும் எண்ணம் கிடையாது அறிவித்தார் ரெல்வின் சில்வா என்ற செய்தியும், வவுனியா மாநகர சபையில் தமிழரசிற்கு பின்னடைவு என்ற செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து ராஜபக்ஷ குடும்பத்திலிருந்து முக்கிய நபர் விரைவில் கைது. எதிர்வரும் ஒரு சில வாரங்களுக்குள் ராஜபக்ஷ குடும்பத்தில் இருந்து முக்கிய அரசியல் ஆதியொருவர் கைது செய்யப்படலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த கோட்டபாய ஆட்சியில் சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட தரம் குறைந்த உரம் மோசடி தொடர்பில் ராஜபக்ஷ குடும்பத்தின் இளம் அரசியல்வாதியான ஷஷீந்திர ராஜபக்ஷவை கைது செய்வதற்கான விசாரணைகள் தற்போது இடம்பெற்று வந்துள்ளன. இதன் பிரகாரம் எதிர்வரும் நாட்களில் அவர் கைது செய்யப்படக்கூடும் என்று தெரிய வருகிறது. அதே போன்று அவருடன் சேர்ந்து முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அழுத்கமைவும் விரைவில் கைது செய்யப்படுவதற்கான சாத்தியங்கள் இருப்பதாக அரசாங்கத்திற்கு நெருக்கமான வட்டாரங்களில் இருந்து தெரிய வந்துள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. இவைதான் ஈழநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற பொழுது, உள்ளூராட்சி சபை தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு சரிவு சுட்டிக்காட்டுகிறார் ஹர்ஷ டி சில்வா. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் வாக்கு வங்கியில் ஏற்பட்டிருக்கும் சரிவை காட்டுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா தெரிவித்துள்ளார் என்ற செய்தியுடன், போலீஸ் அதிகாரிகள் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. போலீஸ் அதிகாரிகள் என கூறி பல்வேறு பிரதேசங்களில் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டு பொதுமக்களிடமிருந்து பெறுமதியான பொருட்களை அபகரிக்கும் கும்பல் குறித்து எச்சரிக்கையாக இருக்குமாறு போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்வாறான கும்பல் தொடர்பில் தகவல் கிடைத்தால் உடனடியாக போலீசாருக்கு தகவல் வழங்குமாறு போலீசார் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளனர். போலீஸ் அதிகாரிகளின் பேருக்கு களங்கத்தை ஏற்படுத்தும் இவ்வாறான கும்பலுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. பல்கலை மாணவன் மீது தாக்குதல், 7 மாணவர்கள் பிணையில் விடுதலை. ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கும் மாணவன் ஒருவனை தாக்கி காயப்படுத்திய சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 7 பல்கலைக்கழக மாணவர்களை பிணையில் விடுதலை செய்ய ஹோமாகம நீதவான் நீதிமன்றம் நேற்று புதன்கிழமை உத்தரவிட்டுள்ளது. ஹோமாகம போலீசாரால் கைது செய்யப்பட்ட 7 பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் நேற்று நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. 7 பல்கலைக்கழக மாணவர்களும் தலா 3 லட்சம் ரூபாய் பெறுமதியான சரீர பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் என்றவாறும் இந்த செய்தி காணப்படுகிறது. மின்னல் தாக்கி குடும்பஸ்தர் பலி. முல்லைத்தீவு மாவட்டத்தில் வயலில் வேலை செய்து கொண்டிருந்த குடும்பஸ்தர் ஒருவர் நேற்று மின்னல் தாக்கத்திற்கு இலக்காகி உயிரிழந்துள்ளார். தற்போது சீரற்ற கால்நிலை நிலவி வரும் நிலையில் நேற்று புதுக்குடியிருப்பு பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட கள்ளியடி வயலில் வேலை செய்து கொண்டிருந்த குடும்பஸ்தர் மீது மின்னல் தாக்கிய நிலையில் அவர் உயிரிழந்துள்ளார். சடலம் புதுக்குடியிருப்பு பிரதேச ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இந்த சம்பவத்தில் 42 வயதான அருமை நாயகம் யசோதரன் என்ற குடும்பஸ்தரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் என்ற செய்தியும், கொழும்பு மாநகர சபையில் நாம் எதிரணிகளுடன் இணைந்து ஆட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி அறிவிப்பு என்ற செய்திகளும் இங்கே காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து செய்திகளுக்குள்
முன்னாள் அமைச்சர் ஹெஹலிய மீண்டும் கைது. முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெஹலிய ரம்புக்வெல லஞ்சம் அல்லது ஊழல் பற்றி சார்த்து தகவல்கள் புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழு அதிகாரிகளால் நேற்று புதன்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார் என்று அந்த புகைப்படம் தாங்கிய செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. பாதாள குழு தலைவரின் சகாக்கள் கைது. பாணாந்துறை ஹிரண பிரதேசத்தில் கடந்த ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் பாதாள உலக குழுவின் தலைவரின் சகாக்கள் இருவர் போலீஸ் விசேட அதிகாரி படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்ற செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. 323 கிலோ கேரளா கஞ்சாவுடன் யாழ்ப்பாணத்தில் மூவர் கைது. இந்தியாவில் இருந்து கடல் மார்க்கமாக பெருமளவு கஞ்சாவை கடத்தி வந்த மூவர் கடற்படையினர் நேற்று முன்தினம் இரவு கைது செய்திருந்தனர். எழுவைதீவு கடற்பரப்பில் வைத்து 323 கிலோகிராம் கேரளா கஞ்சாவுடன் இந்த மூவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று அந்த புகைப்படம் தாங்கிய செய்தி இங்கே காணப்படுகிறது. எந்தவித வன்முறைகளும் இன்றி மன்னாரில் தேர்தல் நடைபெற்றது தெரிவித்தாட்சி அலுவலர் தெரிவிப்பு என்ற செய்தியும், முல்லைத்தீவு முழுமையாக தமிழரசு கட்சி வசமானது என்ற செய்திகளும் இங்கே காணப்படுகிறது. இது வெறும் ஆரம்பம் தான். தேர்தல் குறித்து நாமல் ராஜபக்ஷ, இது வெறும் ஆரம்பம். உண்மையான தலைமையின் மீதான நம்பிக்கை மீண்டும் கட்டியெழுப்பப்படும். நாங்கள் தொடர்ந்து பணியாற்றுவோம் என பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகளை தொடர்ந்து நாமல் ராஜபக்ஷ தனது ட்விட்டர் தளத்தில் கருத்தொன்றை பதிவிட்டுள்ளார். கடந்த 6 மாதங்களில் பொதுஜன பெரமுன மீண்டும் ஒன்றிணைந்து எங்கள் கொள்கைகளுக்கு உண்மையாக இருப்பதன் மூலம் உத்வேகம் பெற்றுள்ளது. சிலர் பொய்யான வாக்குறுதிகளை நம்பியிருந்தாலும் மக்களை முதன்மைப்படுத்தும் நேர்மையான கொள்கை ரீதியான அரசியலுக்கு நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். எங்களுடன் நின்ற அனைவருக்கும் நன்றி. இது வெறும் ஆரம்பம். உண்மையான தலைமையின் மீதான நம்பிக்கையை மீண்டும் கட்டியெழுப்பவும் மீட்டெடுக்கவும் நாங்கள் தொடர்ந்து பணியாற்றுவோம் என அவர் பதிவிட்டுள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. யானை தாக்கி யுவதி காயம். அனுராதபுரம் அழுத்வெப்ப பிரதேசத்தில் காட்டு யானை தாக்கி யுவதி ஒருவர் படுகாயம் அடைந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று புதன்கிழமை காலை இடம்பெற்றுள்ளது. அனுராதபுரம் அழுத்வெப்ப பிரதேசத்தில் அமைந்துள்ள வீடொன்றுக்குள் பின்புறத்தில் உள்ள குழியில் காட்டு யானை ஒன்று விழுந்துள்ளது. பின்னர் பிரதேசவாதிகள் சிலர் இணைந்து குழியில் விழுந்த காட்டு யானையை காப்பாற்றியுள்ளனர். இதன்போது திடீரென குழப்பமடைந்த யானை வீதியில் பயணித்த யுவதி ஒருவரை பலமாக தாக்கியது. காயமடைந்த யுவதி சிகிச்சைக்காக அனுராதபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்ற செய்தியும், திருடுவதற்கு தேவாலயத்திற்குள் நுழைந்த ஒருவர் சடலமாக மீட்பு. காலி மேட்டியாகொடை பிரதேசத்தில் உள்ள சீனிகம ஸ்ரீ மகா தேவால் தேவாலயத்தில் இருந்து நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை காலை ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக மேட்டியாகொடை போலீசார் தெரிவித்துள்ளனர். சடலமாக மீட்கப்பட்டவர் தொடர்பில் இதுவரை எதுவித தகவல்களும் கிடைக்கவில்லை என போலீசார் தெரிவித்தனர். இவர் தேவாலயத்தில் உள்ள சிலை ஒன்றில் பொருத்தப்பட்டிருந்த விலை மதிப்பெற்ற ரத்தினத்தை திருடுவதற்காக நுழைந்த போது ஏதேனும் ஒரு காரணத்தினால் உயிரிழந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் எனவும் இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஈழநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில் பாகிஸ்தான் மீது நள்ளிரவில் இந்தியா ஏவுகணை தாக்குதல். பாகிஸ்தான் மீது நேற்று நள்ளிரவு இந்தியா ஏவுகணை தாக்குதல் நடாத்தியுள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் என இதற்கு பெயரிட்டுள்ளது. இதனால் இரு நாடுகளிடையே போர் பதற்றம் அதிகரித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் நடந்த கடந்த மாதம் 22ஆம் தேதி பயங்கரவாதிகள் தாக்குதல் நடாத்தினர். இதில் 26 பேர் உயிரிழந்திருந்தனர். இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தானை தலைமையிடமாக கொண்ட லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாத அமைப்பின் கிளை அமைப்பான தி ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் பயங்கரவாத அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. இந்த தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் உருவாகியுள்ளது. இதனிடையே பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக நேற்று நள்ளிரவு பாகிஸ்தான் மீது இந்தியா தாக்குதலை நடாத்தியது. பாகிஸ்தானின் செயல்பட்டு வரும் பயங்கரவாதிகளின் முகாம்களை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல் நடாத்தப்பட்டது. ஆபரேஷன் சிந்தூர் என பெயரிடப்பட்ட இந்த தாக்குதலில் பாகிஸ்தானில் மூவர் உயிரிழந்துள்ளனர். இந்தியாவின் இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என்று பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது.
இந்த நிலையில் பாகிஸ்தான் மீது இந்தியா நடத்திய ஏவுகணை தாக்குதல் குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பிடம் வெள்ளை மாளிகையில் வைத்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அப்போது டிரம்ப் கூறுகையில், வெள்ளை மாளிகை வாசல் அருகே நடந்து வரும்போதுதான் பாகிஸ்தான் மீது இந்தியா ஏவுகணை தாக்குதல் நடாத்தியது குறித்து அறிந்தோம். கடந்த காலங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது ஏதோ நடக்கப் போகிறது என்று எங்களுக்கு தெரியும். இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் பல ஆண்டுகளாக சண்டையிட்டு வருகின்றன. இந்த மோதல் மிக விரைவில் முடிவுக்கு வரும் என நம்புகிறேன் என்றார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. பாகிஸ்தான் மீண்டும் ஏவுகணை சோதனை என்ற செய்தியும், கோழைத்தனமான தாக்குதல், இந்தியாவிற்கு சரியான நேரத்தில் பாகிஸ்தான் பதிலடி கொடுக்கும். இந்திய ராணுவம் நடாத்திய தாக்குதலுக்கு பாகிஸ்தான் விரும்பும் நேரத்திலும் இடத்திலும் தக்க பதிலடி கொடுக்கும் என்று அந்த நாட்டு ராணுவ செய்தி தொடர்பாளர் அகமது ஷரீப் சௌத்ரி தெரிவித்துள்ளார் என்ற செய்தியுடன், பாகிஸ்தானில் பயங்கரவாதிகளின் இலக்குகளை குறிவைத்து தாக்குதல், இந்தியா அறிவிப்பு, பாகிஸ்தான் மறுப்பு. கடலில் படகு கவிழ்ந்து விபத்து, அமெரிக்காவில் 3 மரணம் என்றவாறு உலக செய்திகள் காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்த இறுதிப்பக்க செய்திகளுக்குள், காணாமல் போனோரின் உறவுகளின் போராட்டம் 3000 நாள்களை எட்டியது. நேற்று வவுனியாவில் ஆர்ப்பாட்டம். தமிழர் தாயக காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தினரால் முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டம் நேற்றுடன் 3000 நாட்களை எட்டியுள்ள நிலையில் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது என்று புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று காணப்படுகிறது. பிரசன்ன ரணவீர சரண். முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணவீரவை எதிர்வரும் 19ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மகர நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவிடப்பட்டுள்ளது. 2010ஆம் ஆண்டு போலி ஆவணங்களை தயாரித்து கிரிபத் கொடை பிரதேசத்தில் உள்ள அரசு காணி ஒன்றை விற்பனை செய்த சம்பவம் தொடர்பில் பிரசன்ன ரணவீரவை கைது செய்யுமாறு நீதிமன்றத்தினால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதனை அடுத்து பிரசன்ன ரணவீர பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்று நீண்ட காலமாக தலைமறைவாக இருந்தார். இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணவீர நேற்று மகர நீதவான் நீதிமன்றில் சரணடைந்து அடுத்து அவரை எதிர்வரும் 19ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது என்றவாறு ஈழநாட்டு பத்திரிகையின் செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் ஏனைய செய்திகளோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய ஏனைய உட்பக்க செய்திகளுக்குள், ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலை ஆரம்பித்தது இந்தியா, 80க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் பலி. பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் முழுவதும் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது இந்திய ஆயுதப்படைகள் நேற்று புதன்கிழமை அதிகாலை நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் எனும் தொடர் துல்லிய தாக்குதல்களில் 80க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக அந்நாட்டு உயர் பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்திருக்கிறது என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும், ரஷ்யான் மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதல், விமான சேவைகள் நிறுத்தம் என்ற ஒரு செய்தி, இந்தியா பாகிஸ்தான் பதற்றம், பல விமானங்கள் சேவைகள் ரத்து என்ற வெளிநாட்டு செய்திகளும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள், பொலனறுவையில் வேட்பாளரின் மோட்டார் சைக்கிள் தீ வைத்து எரிப்பு, இளைஞன் கைதாகி மறியலில், யானை தாக்கியதில் யுவதி ஒருவர் படுகாயம், அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள எந்த ஒரு பயங்கரவாத செயலையும் அரசு செய்யும், ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவிப்பு. மக்கள் விடுதலை முன்னணியினரை ஜனநாயக கட்டமைப்பிற்குள் நுழைய ஜெயவர்தனவும் ரணசிங்க பிரேமதாசாவும் அன்று அனுமதித்திருந்தனர். இருப்பினும் அவர்களின் தற்போதைய நடவடிக்கைகளை பார்க்கும்போது அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள எந்த ஒரு பயங்கரவாத செயலையும் செய்வார்கள் என்ற சந்தேகம் ஏற்படுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்திருக்கிறார். வலம்புரியினுடைய வெளிநாட்டு செய்திகளை தாண்டி விளையாட்டு செய்திகளுக்குள், தோனி சிக்ஸர், சென்னை சூப்பர், அதிர்ச்சி தோல்விகளிலிருந்து மீட்சி பெற்றது சென்னை, கல்கத்தாவின் பிளே ஓஃபுக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை சென்னை என்ற செய்திகள் விளையாட்டு செய்திகள் காணப்படுகிறது. அதே போல கால்பந்தில் ஹரிகேன் போல கோலி சாபத்தை முறியடிப்பாரா, ரசிகர்கள் எதிர்பார்க்கும், ஹார்திக் நெக்ராவுக்கு அபராதம் என்ற செய்திகளும், அதே போல ஐபிஎல்லுடைய இன்றைய ஆட்டங்களாக பஞ்சாப் எதிர் டெல்லி அணி இன்றைக்கு தர்மசாலாவிலே இரவு 7:30 மணிக்கு மோதி கொள்கிறார்கள் என்ற செய்தி வலம்புரியினுடைய விளையாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள், மக்கள் தந்த ஆணையின் வழியில் பயணம் தொடரும் சிவாஜி லிங்கம். இந்த வெற்றி எங்களை நாங்களே ஆள்வதற்கு மக்கள் எமக்கு தந்த ஆணையாக பார்க்கிறேன் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய பேரவையின் வல்வெட்டித்துறை நகர முதன்மை வேட்பாளருமான MK சிவாஜிலிங்கம் தெரிவித்திருக்கிறார். வல்வெட்டித்துறை நகர சபையின் 9 வட்டாரங்களில் 7 வட்டாரங்களில் சைக்கிள் சின்னத்தில் போட்டியிட்ட தமிழ் தேசிய பேரவை வெற்றி பெற்றது. இது தொடர்பில் நேற்று முன்தினம் வினாவிய போதும் மேற்கொண்டவாறு தெரிவித்திருக்கிறார். மேலும் தெரிவிக்கையில், JVP-யினுடைய பசப்பு வார்த்தைகளை நம்பி ஜனாதிபதி தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தலிலும் அவர்களுக்கு வாக்களித்தமை தவறு என்பதை உணர்ந்தது எம்முடைய மக்கள். இந்த தேர்தலில் பெருவாரியான வாக்குகளை தமிழ் கட்சிகளுக்கு வழங்கி இருக்கிறார்கள்.
மக்களின் வாக்களிப்பு சதவீதம் குறைவாக காணப்படுவதால் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் விகிதாசார பிரதிநிதித்துவம் ஊடாக வருகிறார். மக்கள் உறங்கி இருக்காமல் விழிப்பாக இருந்து இனப்பிரச்சினைக்கான தீர்வுக்காக அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து போராடுவதற்கு அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டும். இந்த வெற்றி எங்களை நாங்களை ஆள்வதற்கு மக்கள் எமக்கு தந்த ஆணையாக நான் பார்க்கிறேன். எங்களுடைய பயணம் தொடரும். வெறுமனே சபைகளில் ஆட்சி அமைப்பதற்காக மாத்திரமல்லாது இனப்பிரச்சனை தீர்வு விடயத்தில் பொது உடன்பாட்டுக்கு வரும் வகையில் ஏனைய தமிழ் கட்சிகள் அனைத்தோடும் இணைந்து செயற்படுவோம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். 3000 நாட்களை எட்டிய காணாமல் போன உறவுகளின் போர் என்ற செய்தி. முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலிய ரம்புக்கல கைது. சஜித்தின் முகநூல் பதிவில் சதுரங்கம் விளையாடும் படம். இலங்கையர்களுக்கு விசா வழங்குவதில் கட்டுப்பாடுகளை விதிக்க உள்ளது பிரித்தானியா. இலங்கையர்கள், பாகிஸ்தானியர்கள் மற்றும் நைஜீரியர்கள் உள்ளிட்டவர்களின் வேலை மற்றும் கல்வி ஆகியவற்றுக்கான விசா விண்ணப்பங்களை கட்டுப்படுத்த பிரித்தானிய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வேறு நாடுகளில் இருந்து வருவோர் பிரித்தானியாவில் அதிக நாட்கள் தங்கியிருந்து புகலிடம் கூற வாய்ப்புள்ளதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த விசாக்களை முறைகேடாக பயன்படுத்துவதை தடுப்பதற்கான புதிய அரசாங்கத்தின் திட்டத்தின் கீழ் பிரித்தானியாவில் அதிக அளவில் புகலிட கோரிக்கைகளை உள்ள நாடுகளை சேர்ந்த ஒருவர் சுயவிவர படிவத்தில் தஞ்சம் கோரி விண்ணப்பிக்கும் விசா விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிவுகள் 2025 அன்று ஒவ்வொரு நகர சபை மாநகர சபையினுடைய தேர்தல் முடிவுகளும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. யாழ் மாவட்டம், அதே போல கிளிநொச்சி மாவட்டம், முல்லைத்தீவு மாவட்டம், மன்னார் மாவட்டம், வவுனியா மாவட்டம் என்று வடமாகாணத்தினுடைய ஒவ்வொரு மாவட்டங்களுடைய நகர சபைகள் மாநகர சபைகளுடைய பிரதேச சபைகளுடைய முடிவுகள் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. வலம்புரியினுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக தமிழ் மக்களின் அரசியல் ஞானத்தை வெளிப்படுத்தியது தேர்தல் முடிவுகள் என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கமும், தேசிய மக்கள் சக்தி தமிழர் தாயகத்தில் படுதோல்வி அடைய பொய்த்து போன தேர்தல் வாக்குறுதிகளே காரணம், நீதியரசர் சி.வி. விக்னேஸ்வரன் இடித்துரைப்பு என்ற ஒரு செய்தி. 339 சபைகளில் 265 சபைகளை தனதாக்கி வாகை சூடியது தேசிய மக்கள் சக்தி. பயங்கரவாதிகளின் முகாம்களே இந்திய இராணுவத்தின் இலக்கு, இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் விளக்கம். அச்சுவேலி நகரில் உள்ள அழகு சாதன விற்பனை அங்காடியில் தீ விபத்து என்ற செய்திகளும் காணப்படுகிறது. தமிழ் தேசியம் மீதான பற்றினை பறைசாற்றியுள்ளது சுமந்திரன் சுட்டிக்காட்டு. பிரிந்து நின்று எதிர்கொள்வதே உள்ளூர் அதிகார சபை தேர்தலில் தமிழ் மக்களின் பிரதிநிதித்துவத்தின் அதிகரிப்புக்கும் இருப்புக்கும் வலிமை தரும் என்று அன்று நான் கூறியது இன்று நிரூபணமாகி இருக்கிறது என தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளரான ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் சுட்டிக்காட்டியிருக்கிறார் என்ற செய்திகளும் காணப்படுகிறது. இவைதான் வலம்புரியினுடைய இன்றைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதயன் நாளிதழோடு இணைந்திருக்கலாம். உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக உள்ளூராட்சி தேர்தலில் அதிக சபைகளை வென்றும் அரசிற்கு வாக்கில் வீழ்ச்சி. 6 மாதங்களில் 18.3% ஆதரவை இழந்தது என்றவாறு உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது. விரிவாக பார்க்கையில் உள்ளூராட்சி தேர்தலில் ஜனாதிபதி அனுர தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி பெரும்பாலான சபைகளை கைப்பற்றியிருந்தாலும் கடந்த பொது தேர்தலுடன் ஒப்பிடுகையில் அந்த கட்சிக்குரிய வாக்கு வங்கி சரிவடைந்துள்ளது. இதன்படி 18.3% வாக்குகளை வரும் 6 மாதங்களுக்குள் தேசிய மக்கள் சக்தி இழந்துள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் உலக வங்கியால் $1 பில்லியன் நிதியுதவி இலங்கைக்கு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், பாகிஸ்தான் மீது இந்தியா தாக்குதல் வெடித்தது நேரடி மோதல் என்று நாங்கள் ஏலவே விரிவாக பார்த்த ஒரு செய்தி. மர அறிவு இயந்திரத்தில் சிக்கி குடும்ப தலைவர் துயரச்சாவு. ஏழாலையில் உள்ள வீடொன்றுக்குள் அமைக்கப்பட்டுள்ள மர அறிவு இயந்திரத்தில் சிக்கி குடும்ப தலைவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். பாலசிங்கம் ஜெகாஸ் என்ற குடும்ப தலைவரே இவ்வாறு உயிரிழந்தவர் ஆவார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து மின்னல் தாக்கி விவசாயி சாவு. முல்லைத்தீவில் சோகம் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும், மர்ம காய்ச்சலால் இளைஞர் உயிரிழப்பு என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. நிரந்தர அரசியல் தீர்விற்கான ஆணை தரப்பட்டிருக்கிறது. வடக்கு கிழக்கு தொடர்பில் சாணக்கியன் எம்பி தெரிவிப்பு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், அதிகாரத்தை கைப்பற்ற எந்த எல்லைக்கும் ஜேவிபி செல்லும் ரஞ்சித் மத்துமபண்டார காட்டம். அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கும் தக்க வைப்பதற்கும் எந்த எல்லைக்கும் ஜேவிபியினர் செல்வார்கள் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்துமபண்டார தெரிவித்தார் என்ற செய்தியோடு, ஈழத்தமிழர்களின் உரிமையை விரைந்து உறுதிப்படுத்துங்கள், தமிழக முதல்வர் ஸ்டாலினிடம் நெடுமாறன் கோரிக்கை என்ற செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து முச்சந்தி முரளி அவர்களுடைய கருத்தாக, 2 எலெக்ஷனோட அடிச்சாலையெல்லாம் அடங்கி போட்டது போல என்றவாறு காணப்படுகிறது. இதுதான் உதயன் பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. இவைதான் பொதுவில் இன்றைய நாளில் வெளிவந்திருக்கக்கூடிய பத்திரிகைகளின் செய்திகளாகவும் இருக்கிறது.